ஓம் நமோ நாராயணா. நேயர்களுக்கு வணக்கம். சிவகாசியிலிருந்து ஜோதிடர் நரமா ராஜேஷ் பேசுகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஜோதிட அமைப்புல என்னோட ஆராய்ச்சியின் குறிப்புப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். எல்லா ஜோதிடர்களும் ஜோதிட ஞானம் பெற்றவர்களும் நிறைய மூல நூல்களையும் படித்திருப்பாங்க. அவங்களுடைய குருநாதர்கிட்டையும் பல வருடங்கள் கற்றுக்கிட்டு வந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்துல மகா பிரபஞ்ச விதின்னு பார்க்கும்போது மிகப்பெரியது. ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்க ஒவ்வொரு ஸ்டைல்ல தான் இதோடைய ஆராய்ச்சியில பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விஷயமா கிடைச்சிருக்கும். அது என்னன்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். அது எப்படின்னா, ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்க ஒரு யூகத்துல பேசிக்கான படம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா அதுல இருந்து அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்களையும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய பேஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோடைய அடிப்படையில் இந்த 20 வருட ஜோதிட என்னுடைய ஆராய்ச்சிலையும் சில நுணுக்கங்களும் நுட்பங்களும், ஜோதிடம்னா என்ன, ஏன் கிரகங்கள் நம்ம ஆட்டி வைக்குது, ஜோதிட தத்துவத்தில் கடவுள் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச வீடு அப்படின்னா என்ன, ஒவ்வொரு கிரகத்தோடைய தத்துவங்கள் தான் என்ன, 12 ராசிக்குரிய தத்துவங்கள் என்ன சொல்ல வருது, இதைத்தான் பார்க்க போறோம். அதனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மேசம் முதல் கடகம் வரை முதல் சாப்டராகவும், சிம்ம ராசிலிருந்து விருச்ச ராசி வரைக்கும் 2வது சாப்டராகவும், தனுசுலேருந்து மீன வரை 3வது சாப்டராகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது திரிகோண ஸ்தானங்கள்வாங்க. அந்த திரிகோண ஸ்தான அமைப்பிலேயே மேசம், சிம்மம், தனுசு மூணுமே 3 மூல திரிகோணமா அமையும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் அமைப்பு அத்தியாயம் பார்க்கும்போது அது கடவுள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டின வழிமுறைகளைத்தான் நம்ம பின்பற்றி வரோம். இது முப்பரிமாணம் 3D ஆங்கிள் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் பார்க்கும்போது மேச ராசிலேருந்து கடகராசி வரைக்குமே கடவுளுடைய அத்தியாயமா சொல்லப்பட்டிருக்காங்க. இதுல மேச ராசியில செவ்வாய் ஆட்சி வீடு, ரிஷபத்துல சுக்கிரனோட ஆட்சி வீடு இருந்தாலும் ஏன் முதல் ராசியில சூரியனை உச்சமா வைக்கிறாங்க, 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல சந்திரன் உச்சமாகறாங்க, இதுதான் கேள்வி. இவங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வர்றாங்க, இவங்க 2 பேருமே ஆண் பெண், இவங்க இணைந்ததான் உலக வாழ்க்கைன்ட்டு அந்த நியதியை சொல்ல வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது 27 நட்சத்திர தொகுப்புகள்ல 9 கிரகங்களுக்கும் 9 3 27 பிரிச்சிருக்காங்க. அதைப்படி பார்க்கும்போது இந்த 4 ராசி கட்டங்களுக்குள்ளேயே 9 கிரகங்களுமே சஞ்சாரம் பண்றாங்க. அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்தை இன்னைக்கு சயின்ஸ்ல வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் மேசத்துல சூரியன் ஏன் உச்சம், சந்திரன் ரிஷபத்துல ஏன் உச்சம், கடகத்துல குரு ஏன் உச்சப்பலன் ஆகிறாரு, செவ்வாய் ஏன் நீசப்பலன் ஆகிறது, அந்த மாதிரி தொகுப்புல அடிக்கடி பார்க்க போறோம். இது நம்முடைய ஜாதகத்துல முற்பிறவி சொல்லலாம். ரிஷபத்தை குறிக்கும் போது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மனைவியுடைய இல்வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இதோட கோட்பாடுகள் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கு. முதல் அத்தியாயத்தை பார்த்து முடிச்ச உடனே இது முதல் பகுதியாகவும், சிம்மத்துல இருந்து விருச்சம் வரை 2வது நம்ம இப்ப நடந்துகிட்ட ஜென்மமாகவும், தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் இது 3வது ஜென்மமாகவும் நம்ம எடுத்து அதுக்கு தக்க நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பொதுவா நானும் இந்த ஜோதிடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய குறிப்புகள் சொல்லி நல்லது கெட்டது எல்லா விஷயமும் நம்ம எடுத்து சொல்லி நல்ல வழிப்படுத்தி கொண்டு போய் இருந்திருக்கோம். அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்னமும் மனசு திருப்தி அடையாம தான் இருந்தது, ஏன் எதற்கு எப்படின்ட்டு. அதனுடைய முடிவில் தான் என்னுடைய இந்த கிரகங்கள் ஏன் உச்சமாகிறாரு, ஏன் நீசமாகிறாரு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏன் என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு, இதை ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு வந்தது. அதைத்தான் இப்ப முதல் தொகுப்பு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இந்த அமைப்புல எல்லாரும் இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் இது வரைக்கும் தெரியாம போச்சு என்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும். அவ்வளவு தத்துவங்களும் இந்த 4 கட்டத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. அந்த தத்துவத்தை தான் அடுத்த வரக்கூடிய வீடியோ பதிலையும் பார்க்க போறோம். அதனால நீங்களும் சரி, உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களும் சரி, இந்த வீடியோ பதிவை உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ்ல எனக்கு ஆதரவா எனக்கு தெரிவிங்க. என்னுடைய ஆராய்ச்சி குறிப்புகளை இது வரைக்கும் நான் கற்றதை உலகத்துக்கு நிறைய கொடுக்கணுன்ற ஆசையும் கடமையும் பெற்றிருக்கேன். அதனுடைய அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய பதிவுகள் ஒளிவு மறைவு இல்லாமல்
டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு இந்த ஜோதிட நான் கற்ற நிறைய நுணுக்கங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கணுன்று என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடர் நரவா ராஜேஷ். நன்றி, வணக்கம்.